ஹாய் கைஸ், வெல்கம் டு உம்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் ரிலேட்டடா வந்து டாப் 25 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங்ல ஒரு டாப் 25 கொஸ்டின், அதாவது இந்த வருஷம் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின். இதுல வந்து ஒரு பாதி டாபிக் கவர் ஆகாது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு வீடியோல ஒரு டாப் 25ல அந்த டாபிக்ல அதில் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு வந்து ஒரு சில டாபிக்ல ஒரு டாப் 25 கொஸ்டின், அதாவது அந்தந்த மாடல் வந்து இப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு 25 கொஸ்டின் எடுத்து வந்திருப்போம். அந்த கொஸ்டின் எப்படி எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி வந்துச்சுனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து அனாலஜி. இந்த மாதிரி ரேஷியோ வந்து நம்ம ஃபுல்லா கொஸ்டின்லாம் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ராஞ்சி ஜார்க்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப திஸ்பூர் என்ன வரும் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப ராஞ்சின்றது ஜார்க்கண்டோடைய தலைநகரம். ராஞ்சின்றது என்னது? ஜார்க்கண்டோட தலைநகரம். அப்ப திஸ்பூர்ன்றது எந்த மாநிலத்துடைய தலைநகரம் வரும் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றோமோ அதே லாஜிக் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப ராஞ்சின்றது ஜார்க்கண்டோட தலைநகரம்னா திஸ்பூர்ன்றது எதனோட தலைநகரம்? அப்ப 4 ஸ்டேட் பாருங்க, அசாமோடைய தலைநகரம். திஸ்பூர்ன்றது என்னது? அசாமோட தலைநகரம். அப்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மாடல் தான். ஓகேங்களா? அப்ப தமிழ்ல பாருங்க, அதேதான். ராஞ்சினா ஜார்க்கண்டோட தலைநகரம், அதே மாதிரி திஸ்பூர் எதனோட தலைநகரம் வரும்? அசாமோட தலைநகரம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட், ஒரு சில இதெல்லாம் ஷார்ட்கட் டக் டக்குன்னு போயிடலாம், ஏன்னா இதெல்லாம் ஈஸியா, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதே பாருங்க, முன்னாடி பார்த்தது வந்து வேர்ட் அனாலஜி. அதுல ஜிகே பேஸ் பண்ணிருக்கலாம், சயின்ஸை பேஸ் பண்ணிருக்கலாம், எது ஒன்னாலும் இருக்கலாம். இது வந்து லெட்டர் அனாலஜி. இந்த லெட்டர் அனாலஜி எப்படி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, இது 4, இது என்னது 11, இது 7, இது 14. பார்க்கும்போதே தெரியுது, இங்க +7 இன்க்ரீஸ் பண்றான், இங்க என்னது +7. ஓகேவா? அப்போ டி கேவா மாறுது. அப்போ 4 11 மாறுதுன்னா +7 இன்க்ரீஸ் பண்றான். ஜி என்ன மாறுது, 7 14 +7 இன்க்ரீஸ் பண்றான். அப்போ அதே லாஜிக் தானே இங்க யூஸ் பண்ணணும். அப்ப ஜேனா 10, எம்னா 13. அப்ப ரெண்டுமே +7 பண்ணா என்ன வரப்போகுது? 10 கூட 7 கூட்டினா 17, 13 கூட 7 கூட்டினா 20. அப்ப என்ன வரணும்? 17னா கியூ, 20னா என்னது? டி. ஓகேவா? அப்ப கியூ டி. ஓகேவா? நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஏபிசிடிக்கு அந்த நம்பர் பேஸ் பண்ணி போடுவேன். அதை பாத்துங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றா? +7. அப்ப அதே லாஜிக் யூஸ் பண்ண என்ன வரும்? கியூ டி அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து மிக்ஸ்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்பர் லெட்டர் ரெண்டுமே சேர்ந்து வச்சுன்னா அது மிக்ஸ்ட் அனாலஜி. அப்ப இங்க பாருங்க, ஏ ஓடைய பொசிஷன் என்னது 1, பி ஓட பொசிஷன் என்னது 2, என்ன கொடுத்துருக்கான்? 9 கொடுத்துருக்கான். அப்போ இங்க ஏ பி 9 கொடுத்துருக்கான். இங்க பாருங்க 1 2, இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னது 3. அப்ப 3 9 மாறுனா 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது 9. அப்ப இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றான்? அதனோட நியூமரிக்கல் வேல்யூ ஆட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்றான். அப்போ 1 2 கூட்டினா 3, 3 ஸ்கொயர் பண்ணா என்னது 9. அப்ப அதே மாதிரி ஏசி என்ன வரப்போகுது? 1 3. கரெக்டா? ஏவோட பொசிஷன் 1, சியோட பொசிஷன் 3. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரப்போகுது? 4. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரப்போகுது? 16. அப்ப இதனோட லாஜிக் என்ன வரப்போகுது? 16. அப்ப ஆப்ஷன் என்னது? இதுவும் ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸி, டக்குன்னு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அனாலஜில 3 டாபிக் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? வேர்ட் அனாலஜி பார்த்தோம், லெட்டர் அனாலஜி பார்த்தோம், மிக்ஸ் அனாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கனாவே மாறுபட்ட சொல்லை, அதாவது என்ன சொல்லியிருக்கான்? ஆட் வேர்ட் இப்படி எல்லாம் கொடுத்தா ஆட் வேர்ட் அவுட் கிளாசிபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே பாருங்க, கிட்னி, ஹார்ட், லங்ஸ், இயர், அதாவது சிறுநீரகம், இதயம், நுரையீரல், காது. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி லாஜிக் இருக்கும் போது 1 மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் போது அந்த 1 எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, சிறுநீரகம், இதயம், நுரையீரல் இது எல்லாமே உள்ளுறுப்புகள், உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள். காது பார்த்தோன்னா நம்மளுடைய வெளி உறுப்பு. ஓகேவா? அப்ப இந்த 4த்தில் எது ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கு? காது. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆப்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா ரிமைனிங் 3 ஒரே லாஜிக்ல இருக்கணும். கரெக்டா? இப்ப 3 ஒரே லாஜிக்ல இருக்கா? அப்ப சிறுநீரகம், நுரையீரல், இதயம் இது 3மே எப்படி இருக்கு? நம்மளுடைய உடல் உறுப்புகள். 3 ஒரே லாஜிக் வருதா? அப்ப 1 மட்டும் டிஃபரெண்டா இருக்கு, அதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, காது. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. சரி, இங்க பாருங்க, வேறுபட்ட ஒன்று. இதுவும் அதே மாதிரிதான், முன்னாடி பார்த்த மாதிரி. முன்னாடி என்ன பார்த்தா அந்த உடல் உறுப்புகளை பேஸ் பண்ணி பார்த்தோம். இது பார்த்தோம்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ்ல வரும். இங்க என்ன கொடுத்துருக்கான்? கிலோமீட்டர், கெல்வின், அடி, மீட்டர், அதாவது கிலோமீட்டர், கெல்வின், ஃபிட், மீட்டர். இப்ப பாருங்க, இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, இந்த கிலோமீட்டர், அடி, மீட்டர் இது எல்லாமே எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு லென்த்தை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். கரெக்டா? நீளத்தை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தானே. ரொம்ப லாங்கா இருந்தா கிலோமீட்டர், நம்மளோட பாதத்தை யூஸ் பண்றது அடி, அதே மாதிரி அது கொஞ்சம் கம்மியா இருந்தா மீட்டர். இதெல்லாம் எதை யூஸ் பண்றோம்? நீளத்தை அளக்குற ஒரு அலகுகள், அதாவது லென்த்தை யூஸ் பண்ற ஒரு அலகுகள்.
அப்போ கெல்வின்றது என்னது? டெம்பரேச்சர். கெல்வின்றது டெம்பரேச்சர், அதாவது வெப்பத்தின் எஸ்ஐ அலகு தான் என்னது? கெல்வின். அப்போ இது மூணுமே நீளத்தை பேஸ் பண்ணி வருது, ஒன்னு மட்டும் வெப்பத்தை பேஸ் பண்ணி வருது. அப்போ மூணுத்தை விட அது என்னது? டிஃபரெண்டா இருக்கா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, கெல்வின். இது ரெண்டுமே என்ன டாபிக்? கிளாசிபிகேஷன். தமிழ்ல சொல்லணும்னா பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப மூணு ஒரே ஆப்ஷன், நீளத்தை அளக்கக்கூடிய பயன்படுத்துது. கெல்வின் வந்து டெம்பரேச்சர், வெப்பத்தோடைய எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இங்கேயும் பாருங்க, இதுவும் கிளாசிபிகேஷன் தான். மொமெண்டம், ஆக்சிலரேஷன், டெம்பரேச்சர், எனர்ஜி. இப்போ நீங்க குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போதுன்னா அதனுடைய ஃபார்முலாலாம் பாத்துங்க. நம்மளுக்கு வந்து அந்த 3 டைமென்ஷன்ல கேட்பாங்க. எம்எல், டி, இதெல்லாம் வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? அது நீங்க நல்லா சயின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி சயின்ஸ்லயும் கொஸ்டின் வரும். இப்போ ஆக்சிலரேஷனா என்ன, எனர்ஜினா என்ன, மொமெண்டம்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆக்சிலரேஷன் என்னன்னா வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி, திறன்னா என்ன சொல்லுவோம்? பவர் இன்ட்டு டைம், அதாவது ஒர்க் டன் இன்ட்டு டைம். ஓகேவா? அது வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோம் அப்படின்றது தானே அது ஆற்றல். அதே மாதிரி உந்தம், அதாவது மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அது வந்து நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் போனா அந்த மாதிரி படிக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ரீசனிங். அப்ப ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் என்னது? 3 ஒரு லாஜிக்ல இருக்கும்போது ஒன்னு மட்டும் என்ன இருக்கும்போது? டிஃபரெண்டா இருக்கும்போது. நீங்க பாருங்களேன், இந்த உந்தம், முடுக்கம், ஆற்றல், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டெரிவேட்டிவ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை அலகுகள், வழி அளவுகள் அப்படின்ட்டு நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். ஓகேவா? அப்ப அங்க படிக்கும் போது உந்தம், முடுக்கம், ஆற்றல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்பநிலை, டெம்பரேச்சருடைய, அதான் டெம்பரேச்சர் சொல்லுவோம். வெப்பநிலைனா கெல்வின் அப்படின்னு டைரக்டா சொல்லிடுவோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அலகுகள் அப்படின்ற அதுக்குள்ள வந்துடும். ஓகேவா? அப்ப இது பாத்தீங்கன்னா மூணுத்தை விட இது டிஃபரெண்டா இருக்கு. அப்ப எது ஒரு ஆப்ஷன்? சி தான் வரும். அப்ப இது மூணு என்னது? வழி அளவுகள், அதாவது டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வரும். இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல வந்துடும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? சி. இது மூணுமே வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு சில இடத்துல கான்ட்ரவர்சி ஆற்றல் வர மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க வெப்பநிலை போடுங்க, வெப்பநிலை கரெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இங்க சீரியஸ், நம்பர் சீரியஸ் கொடுத்துருக்கான். நம்பர் சீரியஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுன்னா ரெண்டு லாஜிக் தான். ஒன்னு கூட்டி இருப்பான், இல்ல பெருக்கி இருப்பான். ஓகேவா? சடனா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்க கூட்டல் வரப்போகுது, சடனா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்க பெருக்கல் வரப்போகுது. இதுதான் லாஜிக். அதை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் வருமா, கியூப் வருமா, மல்டிப்ளை பண்ணி கூட்டுறானா, அந்த மாதிரி நிறைய யோசிச்சுங்க. ஓகேவா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நான் என்ன பண்றேன்னா 2 விதமா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? டிஃபரன்ஸ் பாத்துருங்க. டிஃபரன்ஸ் பார்த்தாவே நம்ம ஈஸியா முடிச்சலாம். இங்க பாருங்க, 8க்கு 18க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா +10 பண்ணிருக்கான். 8க்கு 10க்கு என்ன பண்ணிருக்கான்? சரி, 8க்கு 18க்கு என்னது? +10. 18க்கு 20 +20. கரெக்டுங்களா? 8ஓட 10 கூட்டினா 18, 18ஓட 20 கூட்டினா 38, 38ஓட 40 கூட்டினா என்னது? 78. அப்ப 78ஓட 80 கூட்டினா 158. அப்ப இங்க பாருங்க, 10 20, அதாவது 10 2 20, 22 40, 42, அதாவது டபுள் ஆகுதா? அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 10 10 கூட்டினா 20, 20 20 கூட்டினா 40, 40 40 கூட்டினா 80. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும்? 80 80 கூட்டினா 160. அப்ப நெக்ஸ்ட் இந்த நம்பரோட என்ன கூட்டணும்? 160 கூட்டணும். புரியுதுங்களா? அப்ப 1 × 2 பண்ணாலும் அதான் வரப்போகுது. அப்படின்னா அதே நம்பர் திரும்ப கூட்டினாலும் என்னது? அதான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப 80 80 கூட்டினா 160. அப்ப இந்த 158ஓட 160 கூட்டினா என்ன வரப்போகுது? 318 அப்படின்னு வரப்போகுது. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தானது 318. அப்ப இது ஒரு லாஜிக், இப்படி சொல்லலாம். இன்னொன்னு பாருங்க, இது வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 8 18னா 8 2 16 +2 கூட்டினா என்னது? 18. 18 2 36 +2 கூட்டினா என்னது? 38. அப்ப அதே மாதிரி இன்ட்டு 2 பண்ணி என்ன பண்றான்? +2. அப்ப பாருங்க, 8 2 16 +2 18, 18 2 36 +2 38, 38 2 76 +2 78. அப்ப 78 2 156 +2 158. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும்? 158 × 2 316. அப்ப 316 +2 என்ன வரப்போகுது? 318. ஸோ அப்ப உங்களுக்கு அந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எந்த லாஜிக் வருதோ அதை யூஸ் பண்ணீங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்து போட்டாலும் ஓகே தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 8th கொஸ்டின். ஸோ இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கொஞ்சம் நியர்பையா ஏறுதா, உடனே என்ன பண்ணுங்க? அதனுடைய டிஃபரன்ஸ் பாத்துங்க. அப்ப 85 84 என்ன டிஃபரன்ஸ் வருது? -1. கரெக்டா? அதே மாதிரி 84 92 இதனோட டிஃபரன்ஸ் என்ன வருது? +8. அப்புறம் பாருங்க 92 83. அப்ப இதனோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -9. இதனோட டிஃபரன்ஸ் என்னது? -9.
அதுக்கப்புறம் 83 147 இதனோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா +64. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். இப்போ இங்க பாருங்க டிஃபரன்ஸ் பாத்துட்டீங்க 1 8 9 64. அப்ப இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ ஒரு 25 வரைக்கும் மக்கப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தாவே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் வேல்யூவா கியூப் வேல்யூவா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ 8ன்றது என்னதுன்னா 2 கியூப். 8 எப்படி சொல்லலாம் 2 கியூப்னு சொல்லலாம். 9 எப்படி சொல்லலாம் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? 8 என்னது 2 கியூப், 9 என்னது 3 ஸ்கொயர், 64 என்னது 4 கியூப். அப்ப இங்க பாருங்க இங்க கியூப் வருது, ஸ்கொயர் வருது, கியூப் வருது. அப்ப இங்க என்ன சொல்லலாம் 1 ஸ்கொயர்னு சொல்லலாம். என்னது 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 ஸ்கொயர் 2 கியூப், 3 ஸ்கொயர் 4 கியூப். அப்போ ஆல்டர்னேட்டிவா 1 2 3 4 நெக்ஸ்ட் என்ன வரணும் 5ன்னு வரணும். 1 2 3 4 நெக்ஸ்ட் என்ன வரணும் 5ன்னு வரணும். இங்க ஸ்கொயர் பண்றான் கியூப் பண்றான், திருப்பி ஸ்கொயர் பண்றான் கியூப் பண்றான். அப்ப இங்க என்ன வரணும் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். கரெக்டா? அப்ப ஸ்கொயர் கியூப் நெக்ஸ்ட் என்ன வரணும் ஸ்கொயர். அதே மாதிரி பாருங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரணும் மைனஸ். அப்ப என்ன பண்றான் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றான் கியூப் பண்றான் ஸ்கொயர் பண்றான் கியூப் பண்றான். அதே மாதிரி என்ன பண்றான் ஆல்டர்னேட்டிவா மைனஸ் பிளஸ் பண்றான். அப்ப இங்க என்ன பாருங்க 5 ஸ்கொயர்னா என்ன வரப்போகுது 25 வரப்போகுது. அப்ப 25 மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதான் லாஜிக் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இப்ப நீங்க முதல் டைம் பார்க்கும்போது நிறைய அந்த நம்பர் சீரியஸ் நம்பரை பேஸ் பண்ணி வந்தாவே என்ன பண்ணணும் நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னொரு ட்ரிக்ஸ் சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து நம்ம நார்மலா போறது வேற எக்ஸாம் டைம்ல போறது வேற. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செம்ம கிளாஸ்ல போடும்போதோ இல்ல மார்க் டெஸ்ட் போடும்போதோ ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து போடும்போது வந்து ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா அந்த லாஜிக்கே வராது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் பேஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுக்குதா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா அக்யூரேட்டா டக்குன்னு அந்த 90 மினிட்ஸ்ல 100 கொஸ்டின் என்ன பண்ணணும் பார்த்துடணும். பார்த்துட்ட பிறகு எங்கெங்க மிஸ் பண்ணீங்களோ அதை ரிப்பீட்டா பார்க்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நம்பர் சீரியஸோ நம்பர் பேஸ் பண்ணி வரது உங்களுக்கு ஈஸியா லாஜிக் வந்துருச்சு அப்படின்னா உடனே போட்டுருங்க. வரலையா அப்ப ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்டா வந்து பாருங்க. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க என்ன ஆப்ஷனு -25 வரணும். அப்போ 147 25 போனா என்ன வரும் 122 வரும். அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 122. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 9th கொஸ்டின். இதுவும் என்னது அதே நம்பர் சீரியஸ் தான். அப்ப இங்க என்ன பாருங்க அப்படியே போட்டுலாமா? அப்ப 50 52 என்ன பண்ணிருக்கான் +2. அதே மாதிரி 56 இங்க என்ன பண்ணிருக்கான் +4. 64 +8 அதே மாதிரி 80 அப்ப +16. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கா ஒண்ணு இல்ல 2 4 8 16 முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர் அப்படியே டபுளா பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 2 கூட்டினா 4 4 4 கூட்டினா 8 8 8 கூட்டினா 16. அப்ப 16 16 கூட்டினா என்ன வரணும் 32. கரெக்டா? அப்படியே சொல்லலாம் 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 16 2 என்னது 32. அப்ப 80 32 கூட்டினா என்ன வரும் 112. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது 112. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான டாபிக் எது அப்படின்னு பார்த்தோன்னா லெட்டர் சீரியஸ். இப்ப பாருங்க உங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் நீங்க அப்ரோச் பண்ணி. இப்ப பாருங்க எப்பவுமே நான் நம்பரை வந்து லெட்டரை வந்து நம்பரை தான் சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க 4 7 10 13 நெக்ஸ்ட் என்ன வரணும் 16. 16னா என்னது பி. கொஞ்சம் வேகமா சொல்றேன் எப்படின்னு புரிஞ்சுக்கங்க. டினா 4 ஜினா 7. எப்பவுமே லெட்டர் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா பார்க்கணும். அப்ப டில இருந்து ஜி, ஜில இருந்து 7, 7ல இருந்து எம். ஓகே சாரி ஜேல இருந்து எம். அப்ப டினா என்னது 4 இப்படி பாருங்க டினா 4 ஜினா 7 ஜேனா 10 எம்னா 13. ஓகேவா? அப்ப இதனோட டிஃபரன்ஸ் என்னது எல்லாமே 3 3ன்னு ஆட் பண்றோம். எல்லாமே என்னது 3 3. அப்ப நெக்ஸ்ட் 3 3 தானே ஆட் பண்ணோம். அப்ப 3 ஆட் பண்ண என்ன வரப்போகுது 16. 16னா என்னது பி. அப்ப ஆப்ஷன் பாருங்க இந்த ரெண்டு ஆப்ஷனுமே என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதவே கூடாது. நீங்க எப்படி ட்ரை பண்ணணும் இப்படியே ட்ரை பண்ணணும். 4 7 10 13. அப்ப 4 3 7 7 3 10 10 3 13 13 3 என்னது 16. அப்ப 16னா பி வரப்போகுது. இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம் டெலீட் பண்ணிடலாம். சரி நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க ஜினா 7 கேனா 11. அப்ப 7 11னா +4 11 15. அப்ப 15னா அங்கேயும் +4 15 19 19னா அங்கேயும் +4. அப்ப 19 +4 என்ன வரப்போகுது 23. அப்ப 23ன்னா என்னது டபிள்யூ. அப்ப பி டபிள்யூ அப்படின்னு வரணும். இங்க என்ன ஆப்ஷன் வருது பி வின்னு வருது. அப்ப இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் ஏதா என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்ல நீங்க பென் பேப்பர் எடுக்காம இப்படிதான் 4 7 10 13 16. அப்ப பி வரணும். 7 11 15 19 23. அப்ப பி டபிள்யூ ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். ஒரு 5 செகண்ட்ஸ் தான் போடணும் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டாபிக்லாம். சோ அடுத்து பாருங்க. சரி
இது வந்து அந்த இப்ப நம்பர் சீரியஸ் பார்த்தோம், லெட்டர் சீரியஸ் பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பேட்டர்ன் சீரியஸ். இதுல வந்து 2 மாடல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதனோட நியர்பை லெட்டர் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கங்க. இதுல இருக்கிற லெட்டர் அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதனோட நியர்பை லெட்டர் பக்கத்துல இருக்கிற லெட்டர் போட்டு அந்த கண்டினியூ பேட்டர்ன் சீரியஸை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதுல இருக்கிற லெட்டர் இல்லாம வேற வேற புதுசா இருந்துச்சுன்னா அதை என்ன சொன்னேன், 4 4 5 5 என்ன பண்ணிக்கணும், ஸ்பிளிட் பண்ணிட்டு லெட்டர் சீரியஸ் மாதிரி பார்க்கணும். அந்த கொஸ்டின் வந்து நான் நெக்ஸ்ட் அதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஓகே, அப்ப இதுல பாருங்க, இதுல எல்லாமே அதனோட லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுதுன்னா என்ன யூஸ் பண்ணணும், அதனோட நியர்பை லெட்டரை போட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒய்க்கு பக்கத்துல எக்ஸ் கொடுத்துருக்கான், அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ் போடலாம். ஒய்க்கு பக்கத்துல என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் கொடுத்துருக்கான், எக்ஸ் போடலாம். அதே மாதிரி இசட்டுக்கு பக்கத்துல என்ன கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான், அப்ப இங்க என்ன பண்ணலாம், பி போடலாம். ஓகேவா? இசட்டுக்கு பக்கத்துல என்ன கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான். திருப்பி இங்க ஒய்க்கு பக்கத்துல என்ன வருது, எக்ஸ்ன்னு வருது. இப்போ நீங்க ஃபுல்லா செக் பண்ணக்கூடாது, சரியா? அப்ப 2 3 வார்த்தை போட்டீங்களா, போட்ட உடனே அந்த வார்த்தையை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து ஒரு பேட்டர்ன் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இங்க பாருங்க, XYX ZBX, அப்ப ஒன்னா XYX ZBX, அப்ப வந்துருச்சா? அப்ப பேட்டர்ன் அது ரிப்பீட் ஆச்சு, அவ்வளவுதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன இருப்போது, XYX ZBX, XYX ZBX, XYX ZBX, அவ்வளவுதான், பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஃபுல்லா XYX ஃபுல்லா நீங்க போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த நியர்பை லெட்டரை போட்டு போட்டு பார்க்கணும். போட்டு போட்டு பார்த்து அது கரெக்டா ஒரு 2 பேட்டர்ன் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லி பார்க்கணும். XYX ZBX, XYX ZBX. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மொத்த லெட்டரை போய் இங்க செக் பண்ணக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் XBன்னு வருது. அப்போ ஆப்ஷன்ல எங்கெல்லாம் XB இருக்கு, இது 2 மட்டும் தான் XB இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 2 ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் XB XXன்னு வருது, XB XX. அப்ப பாருங்க, XB XYன்னு வருது, அப்ப இது வராது. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா டைம் சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம ஃபுல்லா போட்டுட்டு அந்த ஃபுல்லா பார்த்துட்டு எதெல்லாம் கரெக்டா இருக்கு ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்றது தான் நம்ம டைம் சேவ் பண்றதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? சரி, XB XX அந்த 4 வார்த்தை பார்த்தா என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 12th. ஸோ இதுவும் என்னது, அதே லெட்டர் சீரியஸ் தான். எப்படி பார்க்கணும், 7 8 9 10. நெக்ஸ்ட் அப்படியே நம்பர் அப்படியே வருது, 7 8 9 10. நெக்ஸ்ட் 11. 11 என்னது, கே. அப்ப ஆன்சர் டி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே செக் பண்ணக்கூடாது. வேற எங்கன்னா கே இருக்கா, இல்ல. அப்ப ஆப்ஷன் டெல்லி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேப்பா. இங்க பாருங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோடிங் டீகோடிங். கோடிங் டீகோடிங்ல கொடுத்துருக்கா. இது பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம், ஆப்போசிட் வார்த்தை கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். இங்க என்ன லாஜிக் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. இதுலயே ஒரு 6 டைப் இருக்கும். அது எல்லாமே நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ இங்க டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க கொடுத்துருக்கான். இப்ப நல்லா கவனிங்க, இதுல இருக்கிற லெட்டரே தான் இங்க இருக்கு. நல்லா பாத்தீங்களா, இதுல இருக்கிற லெட்டரே தான் அங்க இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பான், அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருப்பான். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே என்ன இன்க்ரீஸ் ஆகுது, என்ன டிக்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட் அப்படின்னு யோசிக்க கூடாது. அதுல இருக்கிற லெட்டர் அங்க இருக்கா, அப்படி பார்த்த உடனே இங்க என்ன லாஜிக் யோசிக்கணும், பொசிஷனை ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்கான், அது என்ன பொசிஷன் உடனே நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ணிடணும். அப்ப இங்க பாருங்க, டிஃபால்ட்னு இருக்கா, அங்க டி மட்டும்தான் பொசிஷன் அப்படியே இருக்கு, டி மட்டும்தான் பொசிஷன் அப்படியே இருக்கு. மீதி எல்லாம் பாருங்களேன், இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா இந்த ஆன்சர் TLUAFE. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி என்ன பண்றான், ரிவர்ஸ்ல எழுதுறான். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப அதே மாதிரி இங்க எழுதிருக்காங்க பாருங்க, பி மட்டும் அப்படியே வச்சுட்டு இருக்கானா, அப்ப டீல இருந்து அப்படியே 6 வரைக்கும் என்ன பண்றான், ரிவர்ஸ்ல எழுதுறான். அவ்வளவுதான், லாஜிக் முடிஞ்சிச்சு. அப்ப கோடிங் டீகோடிங்ல என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே வச்சிருக்கான், மீதி எல்லாமே என்ன பண்ணிருக்கான், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கான். அப்போ இந்த ஃபேண்டசி அப்படின்றதுக்கு ஆப்ஷன் என்ன வரும், ஃபர்ஸ்ட் எஃப் அப்படியே இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கும், எஃப் அப்படியே இருக்கணும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மொத்த ஆன்சரே நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரா வரணும்னா எஃப் மட்டும் தான் வருது, மீதி எங்கன்னா வருதா, வரல. அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா சி தான் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது வந்து கோடிங் டீகோடிங்ல இன்னொரு டைப். இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், இந்த மாடல் வந்துச்சுன்னா நீங்க கேள்வியே படிக்காதீங்க, லாஸ்ட் என்ன கேட்கறான் அப்படின்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்கான், குறியீட்டு மொழியில டபிள்யூக்கான குறியீடு என்ன, அதாவது வாட் டபிள்யூ இன் த கோட் லாங்குவேஜ், அதாவது வாட் இஸ் த கோட் ஃபார் டபிள்யூ இன் த கோட் லாங்குவேஜ். அப்போ டபிள்யூ கேட்கறேன்னா டபிள்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் டபிள்யூ இருக்கு, இந்த இடத்துலயும் டபிள்யூ இருக்கு. கரெக்டா? அப்போ க்ரோவுக்கு அதான் இந்த ஒரே டபிள்யூ இருக்கு, இங்க என்ன இருக்கு, டபிள்யூ இருக்கு. அப்ப ரெண்டுத்திலுமே டபிள்யூ இருக்கா, அப்ப ரெண்டுத்திலுமே டபிள்யூ இருந்தா ரெண்டுத்திலயும் எது ஒண்ணு சேமா வருதோ அதுதான் என்னது, அந்த டபிள்யூக்கான குறியீடு. புரியுதுங்களா? இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்,
என்ன கேட்கறானோ அதை போய் பார்க்கணும். அந்த கேட்கிற லெட்டர் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப இங்கேயும் டபிள்யூ இருக்கு, இங்கேயும் டபிள்யூ இருக்கு. அப்ப என்ன கான்செப்ட், அது ரெண்டுத்துலயும் எது ஒரு நம்பர் சேமா வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சரா இருக்கு போகுது. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க 5 3 9 7 6 9 4 2 அங்கேயும் டபிள்யூ சேமா இருக்கு, இங்கேயும் எந்த நம்பர் சேமா இருக்கு, 9 சேமா இருக்கு. வேற எந்த நம்பர்னா சேமா இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா டபிள்யூக்கான குறியீடு என்னவா இருக்க போகுது, 9. அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது இதுக்கான ஆன்சர் 9. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரிதான் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த மாடல் தான். இதுவும் என்ன கேட்கறான் பாருங்க, இந்த மாதிரி மாடல் வந்துச்சுனால கடைசியா என்ன கேட்கறான் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கொடுக்கப்பட்ட மொழியில ஹியர் அதுக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்கறான். ஹியருக்கான கோட் லாங்குவேஜ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி பாருங்க ஹியர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹியர் இந்த இடத்துல இருக்கா, இங்கேயும் இருக்கு. இதுக்கான கோடு என்னது, GYCTBO. GYCTBO. அதே மாதிரி இங்க பாருங்க ஹியர் இங்கேயும் இருக்கு. இதுக்கு இங்க இந்த ஃபுல் வார்த்தைக்கு என்ன கோடு வர கொடுத்துருக்கான், BODI. அப்போ அங்கேயும் ஹியர் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்திலயுமே எது ஒண்ணு சேமா இருக்கோ அதுதான் என்னது ஹியருக்கான குறியீடு. நம்ம முன்னாடி பார்த்தல 9. அதே மாதிரி இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு, இங்கேயும் BO இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும், ஸ்பேஸ், அதாவது GYCTBO அப்படின்னு வந்திருக்கும். அங்க ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. ஓகேவா? அப்போ அது இதுக்கும் எது சேமா இருக்கு, இங்கேயும் BO இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு, BO இருக்கு. அங்கேயும் ஹியர் இருக்கு, அங்கேயும் ஏர் இருக்கு. அப்ப ஏருக்கான குறியீடு என்ன வரப்போகுது, BO. எது ஒண்ணு சேமா இருக்கோ அதுதானது ஹியருக்கான குறியீடு. அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி, BO. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாதான் இந்த டாபிக் போட முடியும். ஓகேவா? என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இங்க பாருங்க, how many meaningful English words can be formed with the second, fourth, fifth and sixth letters of the word hockey using each letter only once in each word. என்ன சொல்லியிருக்கான், ஹாக்கி என்ற வார்த்தையின் 2வது, 4வது, 5வது மற்றும் 6வது எழுத்துக்களை கொண்டு ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை அர்த்தமுள்ள ஆங்கில வார்த்தைகளை உருவாக்க முடியும், மீனிங்ஃபுல் இங்கிலீஷ் வேர்டை எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, ஹாக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகேவா? இதுல என்ன சொல்றான், 2வது, 4வது, 5வது, 6வது வார்த்தை. 2வது என்னது, ஓ. 4வது என்னது, கே. ஓகேவா? 4வது என்னது, கே. 5வது என்னது, இ. 6வது என்னது, ஒய். அப்போ OKEY. அப்போ OKEY இந்த 4 வார்த்தையை பயன்படுத்தி ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தை இருக்கா, இங்கிலீஷ் வார்த்தை. அந்த வார்த்தை எத்தனை இருக்கு, எத்தனை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். அப்போ OKEY அதை வச்சு எத்தனை வார்த்தை உருவாக்க முடியலன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் உருவாக்க முடியும். என்ன அப்படின்னா யோக். என்ன அப்படின்னா யோக். இதுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணோம், இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த வார்த்தை. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஓகே அப்படின்றது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தை அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஓகேன்றது மீனிங்ஃபுல் வார்த்தை கிடையாது, யோக் மட்டும்தானே அது மீனிங்ஃபுல் வார்த்தை. அந்த யோக்குன்னா என்னன்னா, அந்த காலத்துல இருந்து அந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, அப்ப 2 மாடுக்கு சென்டர்ல ஒரு கொம்பு மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா. இந்த மாட்டு வண்டியில பின்னாடி ஜாயின் போட்டுட்டு 2 மாட்டுக்கு அந்த ஷோல்டர்ல போடுவாங்க பாத்தீங்களா, அது பேர் தான் என்னது, யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப யோக் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் உருவாக்க முடியும். ஓகேவா? அப்ப எத்தனை வார்த்தை உருவாக்கலாம், 1 மட்டும்தான் உருவாக்க முடியும். இதை மட்டும் கொஞ்சம் நிறைய பாத்துக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிக்ஷனரினா என்னது, அகர வரிசை, அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், அப்புறம் செகண்ட் லெட்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருந்தா தான் செகண்ட் லெட்டர் பார்க்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன இருக்கு, என்னன்னு இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ 2வது லெட்டர் பார்ப்போம். 2வது லெட்டர்ல எல்லாமே என்ன இருக்கு, இ இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம என்ன எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணோம், 3வது லெட்டர் பார்க்கணும். ஓகேவா? அப்ப 3வது லெட்டர்ல பாருங்க, இங்க UWGWUP அப்படின்னு வருது. அப்போ இதெல்லாம் எது ஃபர்ஸ்ட் வரும், ஏபிசிடில ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த வார்த்தை தான் என்ன ஃபர்ஸ்ட் வரணும், ஏன்னா ஜி தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 3வது வார்த்தை தான் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. அப்புறம் ஜிக்கு அப்புறம் என்ன வரும், ஜி எல்லாத்தையும் பார்த்தோன்னா 21 23, அதாவது UWWU. அப்போ பி தான் வரும். கரெக்டா? ஜிக்கு அப்புறம் என்ன வரும், இதுல இருக்கிற வார்த்தையில பார்க்கணும், ஏபிசில பார்க்க வேணாம். இங்க கொடுத்ததுல யூ குத்துக்கலாம், WGWUPன்னு குத்துக்கலாம். அப்ப இந்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஜி வரணும். ஜிக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும். அப்ப ஜிக்கு அப்புறம் பி என்னது, 3 6. அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பிக்கு அப்புறம் யூ வரும். கரெக்டா? அப்ப யூ இங்கேயும் இருக்கு, யூ இங்க இருக்கு. கரெக்டா? அப்போ 1 வருமா 5 வருமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ 1 வருமா 5 வருமா செக் பண்ணணும். அப்போ யூக்கு அப்புறம் இங்க 6 இருக்கு, இங்க என்ன இருக்கு, டி இருக்கு. 6 ஃபர்ஸ்ட் வருமா, டி ஃபர்ஸ்ட் வருமா, 6 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப என்ன வரணும், 1 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ 3 6 1 அப்படின்னு வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்,
நெக்லெக்ட் பண்ணிடலாம். 3 6 1 தானே வரணும். அடுத்து பாருங்க இங்கேயும் யூ தானே நெக்ஸ்ட் வரணும். அப்ப 3 6 1 5 அப்படின்னு வரணும். அப்ப இந்த இடத்துல 3 6 1 4 அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் டெல்லி தான் அது ஆன்சர். நீங்க டிக்ஷனரி கூட பாருங்க, ஃபுல்லா எல்லாம் ஃபைன் பண்ணின்னு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், ஆன்சர் போட்டுடணும். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, டி. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சேமா இருக்கு, செகண்ட் லெட்டர் சேமா இருக்கு. அப்ப தேர்ட் லெட்டர் பாக்குறோம், இங்க ஜி வரும், ஜிக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும், 3 6. அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் யூ வரும், இங்கேயும் யூ இருக்கு, இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்குறோம், இங்க ஆர், இங்க டி. அப்ப இங்க என்னது, ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி என்ன போட்டோம், 1 போட்டோம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது, டெல்லி. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான் பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டக்குன்னு, அதாவது பென்னு பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே கண்ணிலே பார்த்து ஆன்சர் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, நானும் அதே மாதிரி சால்வ் பண்றேன். எப்படி சால்வ் பண்றேன் பாருங்க. நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதை பாருங்க எப்படி அப்ரோச் பண்ற அப்படின்ட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், டி எல்லாமே சேமா இருக்கு. செகண்ட் லெட்டர் பாக்குறோம், ஐ எல்லாமே சேமா இருக்கு. மூணாவது லெட்டர் பாக்குறோம், எஸ் எல்லாமே சேமா இருக்கு. நாலாவது பார்க்கும்போது எல்லாமே ஏ இருக்கு, லாஸ்ட் சி இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சீன்றது, அப்ப இது எல்லாமே ஏனா ஏக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது, சி வரப்போகுது. அப்ப இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை வரப்போகுது. அப்ப லாஸ்டா எது வரப்போகுது, 3 வரப்போகுது. அப்ப எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும், லாஸ்டா கொடுத்த ஆப்ஷன்ல லாஸ்டா என்ன இருக்கணும், 3ஆம் நம்பர் இருக்கணும். அப்ப இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3. நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்ன கொடுத்துருக்கான், கடைசியில எல்லாமே 3 கொடுத்துருக்கான். சப்போஸ் நீங்க எக்ஸாம்ல இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான், இப்ப 3 லாஸ்ட் வரணும்னா மீதி ஆப்ஷன்ல என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட் தானே, நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்ல தானே. அப்போ இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுங்க. அப்போ லாஸ்டா என்ன வரணும், 3ன்னு வரணும். கரெக்டுங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ ஏ ஏ ஏ இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த லெட்டர் பார்க்கணும், 5வது லெட்டர். அப்ப இங்க எஸ் வருது, பி வருது, பி வருது, டி வருது, ஆர் வருது. நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு டி தான் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப இங்க என்ன வரணும், 5. அப்ப ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே 5 கரெக்டா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, டிக்கு அப்புறம் என்ன வரணும், இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்க எஸ் இருக்கு, இங்க டி இருக்கு. அப்ப பி தானே ஃபர்ஸ்ட் வரணும், பி. அதுக்கப்புறம் தான் எஸ் வரும், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும், டி வரணும். அப்ப பாருங்க, பி, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு, பி இருக்கு. அப்ப இங்கேயும் பி, இங்கேயும் பி. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கணும், இங்க ஓ இருக்கு, இங்க இ இருக்கு. ஓ ஃபர்ஸ்ட் வருமா, இ ஃபர்ஸ்ட் வருமா, இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப என்ன வரணும், 5 4 அப்படின்னு வரணும். அப்ப இந்த 2 ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க 5 4 கண்டிப்பா, அதுக்கப்புறம் என்ன வருது, 2 தான் வருது. அப்ப 5 4 2. அப்புறம் இதுக்கு பார்க்க இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டோமா, இதை வச்சு நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். 1 6 இருக்கு, இங்க 6 1 இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணுங்களேன். 1 6 பாருங்க, இது 1 இது 6, இது ரெண்டுத்தையும் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க ஆர் இருக்கு, இங்க என்ன இருக்கு, எஸ் இருக்கு. ஆர் ஃபர்ஸ்ட் வருமா, எஸ் ஃபர்ஸ்ட் வருமா, ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டுங்களா? 18 19. அப்ப ஆர் தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப என்ன வரணும், இந்த 6 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் நெக்ஸ்ட் 1, அப்புறம் 3. கரெக்டுங்களா? அவ்வளவுதான். டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா செக் பண்ணாதீங்க, ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும், இந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் டி தானே அது ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஒரு சில இடத்துல தான் ஃபுல்லா பாக்குற மாதிரி வரும், ஒரு சில இடத்துல ஃபுல்லா இல்ல, ஒரு 2-3 வார்த்தை பார்த்தாவே என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போயிடலாம். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதெல்லாம் ஈஸி தான். ஆக்சுவலா இந்த 25 கொஸ்டின் எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த வருஷம் கேட்டாங்க 26ல கேட்டாங்கல்ல, அந்த 30 கொஸ்டின்ல மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து தான் வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இதுல பார்த்துடலாம். இதுல எந்தெந்த டாபிக் கவர் ஆகாதோ அதை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 25ல பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, இது கோடிங் டிகோடிங்ல கண்டிஷன் லெட்டர் கோடிங் அப்படின்ற மாதிரி, அதாவது கண்டிஷனல் கோடிங் வரும். ஓகேவா? அதாவது நிபந்தனைகள், அவனே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான், அந்த கண்டிஷன் வச்சு வருமா வராதா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க தயவு செய்து இது ஃபுல்லா எங்கேயுமே படிக்காதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ணு எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்னு பார்க்கணும். கீழே வந்துடணும். எது கேட்கறான், இதுக்கான கோட் தான் கேட்கறான். 764981 இதுக்கான கோட் தானே கேட்கறான். இதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், வேற எதுவுமே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸை பார்த்துணும். இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன் பார்க்கணும். இந்த கண்டிஷன் பாருங்க, நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், தமிழ்லயே சொல்றேன். இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் தான் கொடுத்துக்கிறான். ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறான், இஃப் எ நம்பர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எ நான்-ஜீரோ ஆட் டிஜிட்ஸ். நான்-ஜீரோ ஆட் டிஜிட். அப்ப முதல்லயும் கடைசிலையும் என்ன, அது நான்-ஜீரோ ஆட் டிஜிட்ஸ், அதாவது ஜீரோ இல்லாத ஒற்றைப்படை எண்கள். நம்ம முன்னாடி கீழே என்ன பார்த்தோம், 7 1 பார்த்தோம். இது கண்டிப்பா என்னது, ஜீரோ இல்லாத ஒற்றைப்படை எண்கள். 7 ஒற்றைப்படை எண்ணு தான், 1 ஒற்றைப்படை எண்ணு தான். அப்ப ஜீரோ இல்லாத ஒற்றைப்படை எண்கள் தானே. அப்ப பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது கண்டிஷன் 1 தான் என்னது, ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் அப்படி வரலன்னா ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, இஃப் எ நம்பர் பிகின்ஸ் எண்ட்ஸ் வித் ஈவன் டிஜிட்ஸ். இதே இரட்டைப்படை எண்கள் கொடுத்திருந்தா இந்த கண்டிஷன் எடுத்திருப்போம். ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான்,
7 1, அதாவது ஃபர்ஸ்ட்ல பிகின்ஸ்ல 7 கொடுத்துருக்கான், எண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கான், ஒன்ஸ்ல. இது ரெண்டுமே என்னது, ஆட் டிஜிட்ஸ் தானே. அப்ப கண்டிப்பா நம்ம எதை யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, then the first and the last digits are to be coded y and as. அப்படி அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஒய் யூஸ் பண்ணுங்க, லாஸ்ட் ஆஸ் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க இந்த இவ்வளவு பெரிய கேள்வியில நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது ரெண்டுமே ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒற்றைப்படை எண்கள் கொடுத்துருக்கானா, அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்ல வந்து ஒய் யூஸ் பண்ணோம், லாஸ்ட்ல ஆஸ் யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணோம், ஆப்ஷன் இதை வச்சு என்ன பண்ணினோம், நெக்லெக்ட் பண்ணிடும். இப்ப கீழே வாங்க, தமிழ்ல பார்த்தலாம் ஓரளவுக்கு. நீங்க பாருங்க, நம்பர் என்ன பார்த்தோம், இதை பார்த்தோமா, என்ன கொடுத்துருக்கான், அதோ 764981. ஓகேவா, இங்க என்ன பாருங்க, ஒரு எண் பூஜ்ஜியமற்ற ஒற்றைப்படை இலக்கத்துடன் தொடங்கி அதே போன்ற ஒற்றைப்படை இலக்கத்துடனே முடிந்தால் எண்ணின் முதல் மற்றும் கடைசி முறையே, அப்ப முதல் எண் ஒய் யூஸ் பண்ணோம், கடைசி எண்ணை யூஸ் பண்ணோம், ஆஷின் யூஸ் பண்ணோம். அதான் சொல்லியிருக்கான் கண்டிஷன். அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒய் வரணும், லாஸ்ட் ஆஷ் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒய், லாஸ்ட் ஆஷ் வரல, ஃபர்ஸ்டே ஒய் வரல, இங்க என்னது ஒய் வரல, அப்ப ஆப்ஷன் சி. வேற எதுவுமே செக் பண்ணாதீங்க, முடிஞ்சுங்களா. அப்ப ஒய்ல ஸ்டார்ட் ஆகணும், ஆஷ்ல முடியணும், அதானே. அப்ப ஆன்சர் சி, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப சப்போஸ் உங்களுக்கு கண்டிஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா 2 3 ஆப்ஷன் இருக்குன்னா, ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பருக்கான கோடு, இந்த நம்பர் இருக்கு பாத்தியா, 6னா என்னது பர்சன்டேஜ், 4னா என்னது எம், அது எத்தனை வந்து போடணும். நீங்க ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன பண்ணோம், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா, ஒயில ஸ்டார்ட் ஆகணும், ஆஷ்ல முடியணும், அப்ப என்னது ஆன்சர் சி, அவ்வளவுதான். டிக் பண்ணிட்டு போயிடணும். ஓகேங்களா, சரி. அப்போ இல்லைன்னா ரிமைனிங்ல அதனுடைய கோடு பார்த்து போட்டுங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் போயிடலாம். இது ரொம்ப, இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாருமே போட்டுடலாம். ஆனா தப்பு பண்ணக்கூடிய ஏரியா இதெல்லாம். ஏன் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தான் இந்த வருஷம் 2026ல. இந்த டாபிக்ல இருந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம எங்க பண்ணுவோம்னா, அந்த படிப்பெல்லாம் அந்த நம்பரை இத்தனை நம்பர் கொடுத்துருந்தா நம்மளே அறியாம அந்த நம்பர்லாம் என்ன பண்ணிடும்னா மிஸ் பண்ணிடும். ஓகேவா, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, டைமிங்கோட போடுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அப்புறம் தமிழ்ல சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஹவு மெனி சச் ஈவன் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்துங்க. ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்னா என்னது, இரட்டைப்படை எண்கள் கேட்கறான். எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்குது, அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துறான். என்ன கொடுத்துருக்கானா, ஈச் ஆஃப் இஸ் இமிடியட்லி ப்ரிசிடென்ட். ப்ரிசிடென்ட் என்னது, முன்னாடி ஆட் நம்பர். அப்போ அந்த ஈவன் நம்பருக்கு முன்னாடி என்ன வரணுமா, ஆவன் நம்பர், சாரி ஆட் நம்பர். ஓகேவா, அப்போ 1 to 9 வரைக்கும் இருக்குல்ல. அப்போ 1 to 9ல எதெல்லாம் ஆட் நம்பர், 1 3 5 7 9, இது எல்லாமே ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னா 2 4 8, இதெல்லாம் என்னது, சாரி 2 4 6 8, இதெல்லாம் ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னா 2 4 6 8 எதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஏதோ ஒரு ஆட் நம்பர் இமிடியட்லி ஃபாலோட் பை எ ஈவன் நம்பர். அதுக்கு பின்னாடி என்னது, ஈவன் நம்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 4ன்றது என்னது, ஒரு ஈவன் நம்பர். அதுக்கு முன்னாடி 3ன்றது என்னது, ஒரு ஆட் நம்பர். அதுக்கு பக்கத்துல ஈவன் நம்பர் வரணும். ஈவன் நம்பர்னா இதே 4. ஸோ இதான் நேரத்துல இது ஒரு கான்செப்ட். ஓகேவா, அப்போ இது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு எத்தனை ஈவன் நம்பர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த ரோல பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுதான் பாருங்க, அதுக்கப்புறமாட்டுக்கு ரெண்டாவது பாருங்க. அப்ப எத்தனை ஈவன் நம்பர்னா 6 ஒரு ஈவன் நம்பர், 2 6 2 8 4 4 6, இது எல்லாமே என்னது ஈவன் நம்பர். சரி, இங்க ஒரு 2 இருக்கு பாத்தீங்களா, ஒரே நம்பர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இங்க ஒரு 6, இது எல்லாமே என்னது ஈவன் நம்பர். ஒவ்வொன்னா பார்த்துன்னு வரலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை ஈவன் நம்பர் கேட்டா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஆட் நம்பர். அப்ப 6க்கு முன்னாடி என்ன வருது, ஆட் நம்பர், கரெக்டா இருக்கு. அப்புறம் என்னது, அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆனதான் ரெண்டாவது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறான், ஃபாலோடு பை எ ஈவன் நம்பர். அப்ப முன்னாடி ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் வரணும், பின்னாடி என்ன வரணும், இரட்டைப்படை எண். இங்க இரட்டைப்படை எண் வருதா, 7 வருது. 7ன்றது என்னது, ஒற்றைப்படை எண். அப்ப கண்டிப்பா இது வராது. கரெக்டுங்களா. அப்ப பாருங்க, 2க்கு முன்னாடி 7ன்றது ஒற்றைப்படை எண், 2க்கு அப்புறம் 8ன்றது இரட்டைப்படை எண். அப்ப கரெக்டா கண்டிஷன் ஃபாலோ ஆகுதுல. அப்ப பிரசிடென்ட்ல ஆட் நம்பர் வருது, ஃபாலோட்ல என்னது ஈவன் நம்பர் வருது. அப்போ 2ன்ற ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. சரி, அப்புறம் 8யும் பார்க்கணும். 8க்கு முன்னாடி என்னது ஈவன் நம்பர், என்ன வரணும் கண்டிஷன், ஆட் நம்பர் வரணும். அப்ப கண்டிப்பா 8 வராது. 4க்கு முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஆட் நம்பர் வருது, அப்ப அதுவும் வராது. அதுக்கப்புறம் பாருங்க, 2க்கு முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஆட் நம்பர், அப்புறம் அதுவும் வராது. என்ன கண்டிஷன், முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஈவன் நம்பர். அப்புறம் பாருங்க, 4க்கு முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஈவன் நம்பர், அப்ப 4ன்றது ஒரு ஈவன் நம்பர். அவன் சொல்ற கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் 6க்கு முன்னாடி ஈவன் நம்பர், அப்ப அது வராது. 6க்கு முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஆட் நம்பர், அப்ப அது வராது. அப்ப எத்தனை இரட்டைப்படை எண்கள் இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 2 4, 2 நம்பர் தானே அது இந்த கண்டிஷனை ஃபாலோ ஆகுது. அப்ப ஆன்சர் என்னது 2. ஆன்சர் என்னது 2. அவ்வளவுதான், சிம்பிள். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லா பண்ணணும். என்னன்னா ஒரு நம்பர் மிஸ் பண்ணீங்கனால என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா, ஈஸியான கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்புறம். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா திரும்ப நான் இதே சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். தமிழையும் பாத்துங்க, அதேதான். எத்தனை இரட்டைப்படை எண்கள் கேட்கறான், அதுக்கு முன்னாடி
ஒற்றைப்படை எண்கள், அதுக்கு பின்னாடி இரட்டைப்படை எண்கள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாபிக்ல இங்கிலீஷ்லயே பாத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? ஈவன் நம்பர் ஆட் நம்பர்லாம் நம்மளுக்கு தெரியல, அது தமிழ்ல தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளா பாத்துக்க. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இதேதான் அடுத்த கொஸ்டின். இங்க பாருங்க, இங்க என்ன கேக்குறான்? ஓகே, எத்தனை இரட்டைப்படை எண்கள், எத்தனை இரட்டைப்படை எண்கள் இத்தொடரில் அமைந்துள்ளன? அது என்ன சொல்லியிருக்கான்? ஒவ்வொரு இரட்டை இலக்க எண்ணுக்கும் முன்னால் உடனடியாக ஒரு இரட்டை இலக்க எண்ணும், பின்னால் உடனடியாக, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு, முன்னாடி ஆட் நம்பர் வரணும், பின்னாடி ஈவன் நம்பர் வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு, முன்னாடி ஈவன் நம்பர் வரணும், பின்னாடி என்னது? ஆட் நம்பர் வரணும். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்கான் பாருங்க. How many such even digits each of is immediately preceded by a even digit. அப்ப முன்னாடி என்ன வரணும்? precededனா முன்னாடி ஈவன் நம்பர் வரணும், followed by a odd digits. பின்னாடி என்ன வரணும்? ஆட் நம்பர் வரணும். வேகமா செக் பண்ணலாமா? இப்ப பாருங்க, ஈவன் நம்பர் எதெல்லாம்? 2, 8, 6, 6, 6, அப்புறம் 4, அவ்வளவுதான். இதெல்லாம் தான் ஈவன் நம்பர். அப்ப முன்னாடி என்ன வரணும்? ஈவன் நம்பர். அதான சொல்லியிருக்கா, முன்னால் உடனடியாக ஒரு இரட்டை எண். அப்ப 8க்கு முன்னாடி இரட்டைப்படை எண், அதுக்கப்புறம் என்னது? ஒற்றைப்படை எண். ஏன்னா 2 வராது. சரியா? கேன்சல் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடியே இரட்டைப்படை எண் இல்ல. அப்ப 8க்கு முன்னாடி இரட்டைப்படை எண்ணு, முன்னாடி என்னது? ஒற்றைப்படை எண். அதானே? பின்னால் உடனடியாக ஒரு ஒற்றை இலக்க எண். அப்ப 8ன்றது ஒரு இரட்டைப்படை எண் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் பாருங்க 6, 6க்கு முன்னாடி ஒற்றைப்படை எண் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா அது வராது, ஏன்னா இரட்டைப்படை எண் வரணும். 6க்கு முன்னாடி இரட்டைப்படை எண், அதுக்கு பின்னாடி என்னது? இரட்டைப்படை எண் வருது. அப்ப இதுவும் வராது. இங்க பாருங்க, 6க்கு முன்னாடி இரட்டைப்படை எண், அதுக்கப்புறம் என்னது? ஒற்றைப்படை எண். அப்ப இது கண்டிப்பா வரும். கரெக்டா? என்ன சொல்லியிருக்கான்? preceded by a even digits and also followed by a odd digits. அப்ப முன்னாடி ஈவன் நம்பர், பின்னாடி என்னது? ஆட் நம்பர். அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, 4க்கு முன்னாடி ஈவன் நம்பர், அப்ப கண்டிப்பா வராது. அவ்வளவுதான். அப்ப இங்க எத்தனை நம்பர் வருது? 2 நம்பர் வருது. அப்போ எத்தனை இரட்டைப்படை எண்கள் உள்ளன? அதுக்கு முன்னாடி இரட்டைப்படை எண்கள், அதுக்கு பின்னாடி என்னது? ஒற்றைப்படை எண்கள். அப்ப எத்தனை இருக்கு? இங்கே 2 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் என்னது? 2. ஆன்சர் என்னது? 2. ஓகே, ஈஸி தான். எங்கன்னா நானே மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறைய பேர் ஷார்ட்கட் கேட்பாங்க. ஷார்ட்கட் இருந்து ஒன்று சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரொம்ப ரேர். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேள்வியை எவ்வளவு வேகமா நீ படிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க, அந்த வேகமா படிக்கணும், படிக்கும் போது அதனோட பாயிண்ட்ஸை கரெக்டா போட்டு வந்தணும். அவ்வளவுதான். நீ எவ்வளவு வேகமா படிக்கிற அந்த பாயிண்ட்ஸ் போடுறியோ அவ்வளவு வேகமா என்ன பண்ணிடலாம், ஈஸியா போட்டலாம். இப்ப நல்லா கவனிங்க, அப்படி பார்க்கலாம். ABCD and F are sitting around a circular table facing the center. நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். என்ன கொடுத்துருக்கான்? வட்ட மேசை. எல்லாருமே மையத்தை நோக்கி. அப்போ எல்லாருமே ஒரே சைடு நோக்குறாங்கன்னா உங்களோட ரைட் சைடா வச்சுங்க, உங்களோட லெஃப்ட் சைடு என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைடா வச்சுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலையா, ரைட் சைட்னா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைட்னா என்னது, கிளாக் வைஸ். புரியுதுங்களா? ரைட் சைட்னா என்னது ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைட்னா என்னது கிளாக் வைஸ். அப்படி வச்சுக்கங்க. இல்லைன்னா நம்ம சொல்றது எப்படி அப்படின்னா, ஒரு சர்க்கிள் அப்படின்னு இருக்கா. மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்கான்? 6 பேர் கொடுத்துருக்கான். அப்போ 1 2 3 4 5 6. அப்போ ஈவன் டிஜிட்ஸ்ல குத்தா போடுறவங்க எல்லாமே ஆப்போசிட்டா வர மாதிரி போட்டுக்கணும். இப்போ ரைட் சைட்னா இப்படி போனா அது நம்மளோட ரைட் சைடு, இதுதானே நம்மளோட ரைட் சைடு. இப்படி போனா இது நம்மளோட லெஃப்ட் சைடா, அப்ப நம்மளோட லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் B sits second to the right of D. என்ன சொல்லியிருக்கான்? பி என்பவர் டிக்கு வலது புறத்துல ரெண்டாவது. பி எங்க உட்காந்துக்கிறாங்களா? டியோட வலது புறத்துல ரெண்டாவது இடத்துல உட்காந்துக்கிறாங்க. பி எங்க உட்காந்துக்கிறாங்க? டியோட வலது புறத்துல. எங்க ஒன்னா யாரையும் ஒன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம பினால எடுத்துக்கலாம், டினால எடுத்துக்கலாம். நம்மளோட கண்டிஷன் என்னது? பின்றவங்க டிக்கு வலது புறத்துல. இப்ப எங்க பாருங்க, பின்றவங்க, ஓகேவா? அப்ப பின்றவங்க யாருக்கு வலது புறத்துல? டியோட வலது புறத்துல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இக்கு இன்னுன்னு வருவாங்களா அதை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு புரிஞ்சிச்சா, டீனா எடுத்துக்கங்க, பீனா எடுத்துங்க. இப்ப பாருங்க, நான் இதை போட்டுறேன். மொத்தம் 6 பேரா? 1 2 3 4 5 6. இப்ப நான் பீனா எடுக்கிறேன், டி. இப்ப நான் பிஏ எடுத்துக்கிறேன். இப்ப பி போட்டேன். பி எங்க உட்காந்துக்கிறாங்க? டியோட வலது புறத்துல. வலது புறம்னா இப்படி தானே போனோம், நம்மளோட ரைட் சைடு இப்படி தானே போனோம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னேன். அப்போ வலது புறம்னா ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு. அப்போ டியோடைய இங்கதானே போடுவான். அப்ப டியோட வலது புறத்துல ரெண்டாவது இடம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் டி போட்டு அதுக்கப்புறம் இங்க பி போடுவாங்க. எப்படி போட்டாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப பி என்பவர் டியோட வலது புறத்துல, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரெண்டாவது இடத்துல. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் போட்டீங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்க. A is an immediate neighbor of E and C. A என்பவர் E மற்றும் C க்கு, இங்க என்ன சொல்றான்? ஏன்றவங்க ஈக்கும் சிக்கும் சென்ட்ரல் உட்காந்துக்கிறாங்க. அப்ப இங்க ஈனா வரலாம், சீனா வரலாம், இங்க என்ன வரலாம், ஈனா சீலா வரலாம். அப்ப 3 பேரு ஒன்னாதான் வரணும்.
ஏன்னா ஏன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, ஈக்கும் சிக்கும் சென்டர்ல உட்காந்துக்கிறாங்க. அப்போ 3 பேர் ஒன்னா வரணும்னா இங்க தானே 3 பிளேஸ் இருக்கு, அந்த 3 பிளேஸ் இந்த இடத்துல போட முடியாது. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல போட்டா 3 பேர் ஒன்னா உட்கார வைக்க முடியாது. அப்போ ஏ சென்டர்ல வரணும், இங்க ஈசினா வரலாம், இங்க என்ன வரலாம், ஈசினா வரலாம். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ 3 பேர், ஏ என்பவர் ஈக்கோ சிக்கோ என்னது சென்டர்ல. இப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க, இ என்பவர் எஃப்க்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். இடதுபுறம்னா என்னது, இப்படி போனா, அதாவது கிளாக் வைஸ்ல போனா இடதுபுறம் சொன்னேன், இப்படி போனா என்னது இடதுபுறம். அப்ப ஈன்றவங்க எஃபோட இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டிப்பா 3 பேர் உட்கார வச்சாச்சு, ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தானே இருக்கு, எஃப் இங்க கண்டிப்பா இங்கதான் வரும், ஏன்னா எல்லாருமே உட்கார வச்சாச்சுல, உட்கார வச்சாச்சு, ஒரே ஒரு பிளேஸ் ஒரே ஒரு பர்சன் எஃப் போட்டாச்சு. இப்ப எஃபோட இப்படி போட்டா என்னது வலதுபுறம், இப்படி போட்டா என்னது இடதுபுறம், ஏன்னா இது என்னது ஆன்டி கிளாக் வைஸ், இது என்னது கிளாக் வைஸ், இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு. அவன் என்ன சொல்றான், ஈன்றவங்க எஃபோட இடதுபுறம், இடதுபுறம்னா இப்படி தானே வரும், அப்ப கண்டிப்பா இ இங்க என்னது சி இங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இந்த கண்டிஷன்லாம் நீங்க எவ்வளவு வேகமா படிக்கிறீங்க, எவ்வளவு வேகமா சப்ஸ்டிட் பண்றீங்களோ அவ்வளவுதான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சு. இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, பிஐ பொறுத்தவரை எஃப் இன் நிலை என்ன, பிஐ பொறுத்த வரைக்கும் எஃபோட நிலை என்ன, ஓகேவா? என்ன கேக்குறான், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி. அவன் எஃபோட பொசிஷன் என்ன கேக்குறான், பிஐ பொறுத்தவரை எஃபோட நிலை என்ன. அப்ப பிஐ வச்சுட்டு எஃபோட நிலை என்னன்னு கேக்குறான், இப்படி கிளாக் வைஸில் தானே போகுது. அப்ப பியோட உடனடி இடதுபுறத்துல யாரு உட்காந்துக்கிறா, எஃப், இமிடியேட் லெஃப்ட். ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க, அப்போ உடனடி இடதுபுறத்துல தான் யார் உட்காந்து இருக்கா, எஃப்ன்றவங்க பிஏ பொறுத்து எங்க உட்காந்துக்கிறாங்க, உடனடி லெஃப்ட், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது, உடனடி இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 23. இதுவும் பாருங்க அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலா பாருங்க அந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்கான், அப்ப நம்ம திரும்பி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்ன சொல்லியிருக்கான், ABCDEF ஆகியோர் மையத்தை நோக்கி, அப்ப 6 பேர், 1 2 3 4 5 6 போட்டாச்சா. இப்ப என்ன கேக்குறான், அதே மாதிரிதான் டி என்பவர் எஃப் இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப டி என்பவர் எஃப் இன் உடனடி இடதுபுறத்தில், அப்ப டி எங்க உட்காந்துக்கிறாங்க, எஃபோட உடனடி இடதுபுறம், இப்படி போனா வலதுபுறம், இப்படி போனா இடதுபுறம், கரெக்ட் தானே? அப்போ டி என்பவர் எஃபோட உடனடி இடதுபுறம், என்ன கிளாக் வைஸ் தானே, அப்ப டி என்பவர் எஃபோட உடனடி இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, இமிடியேட் லெஃப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பி இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி அண்ட் எஃப். அப்ப பி என்பவர் சி மற்றும் எஃப்க்கு உடனடி அருகில். அப்போ சரி, அப்ப பி என்பவர் சி மற்றும் எஃப் இன் உடனடி அருகில் உட்காந்துக்கிறாங்க. இங்க வந்து 4 பிளேஸ் இருக்கு, எந்த இடத்துல உட்காருது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும் பி என்பவர் சி மற்றும் எஃப்க்கு இடையில உட்காந்துக்கிறாங்க. இப்ப இங்க எஃப் ஆல்ரெடி வந்துருச்சு, அப்ப எங்க போடலாம், பி இங்க போடலாம், சி இங்க போடலாம். அதான் மீனிங். என்ன சொல்லியிருக்கான், பி என்பவர் சிக்கும் எஃப்க்கு என்னது சென்ட்ரல், அப்ப பி இங்க போட்டு எஃப்க்கு சிக்கு என்னது சென்ட்ரல் போடலாம். இந்த இடத்துல போட முடியுமா, ஏன் ஆல்ரெடி இங்க டி வந்துருச்சு, கரெக்டா? அப்ப எங்க போட முடியும், இங்க போட்டாதான் பி என்பவர் சிக்கும் எஃப்க்கும் உடனடி அருகில் உள்ளார், கரெக்ட் தானே? அப்ப பி போட்டு இங்க சி போட்டலாம். அப்ப ரிமைனிங் 2 பிளேஸ் இருக்கா, இங்க பாருங்க, ஏ என்பவர் இ மற்றும் சிக்கு அருகில் உள்ளார். ஏ என்பவர் இங்க உட்காந்துக்கிறாங்க, ஈக்கும் சிக்கும், ஆல்ரெடி இங்க சி இருக்கா, அப்ப அதுக்கு பக்கத்துல என்ன வரணும், ஏ வரணும், அப்ப இங்க இ வரணும், கரெக்டா? அப்ப ஏ என்பவர் சிக்கும் ஈக்கும் அருகில் உள்ளார். அப்ப 2 பேருக்கு சென்ட்ரல் யார் உட்காந்துருப்பா, ஏ உட்காந்துருப்பா, அவ்வளவுதான். அப்போ ஒரு பாயிண்ட் படிச்சா என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுலாம். இதை நீங்களே ட்ரை பண்ணீங்க, ஓகேவா? நான் ஓரளவு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லியிருந்தா டைம் வேஸ்ட் ஆகும், நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட ரிப்பீட் பண்ணீங்க, ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, டி என்பவர் எஃப் இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். பி என்பவர் சி மற்றும் எஃப்க்கு, அப்ப பி என்பவர் எஃப்க்கும், அதாவது சி மற்றும் எஃப்க்கு இடையில் அமர்ந்துள்ளார். 3வது பாயிண்ட் பாருங்க, ஏ என்பவர் சி மற்றும் இக்கு அருகில் அமர்ந்துள்ளார், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இஐ பொறுத்தவரை டி நிலை, அப்ப இஐ பொறுத்தவரை டி நிலை, அப்ப இஐ பொறுத்தவரைனா டியோட நிலை தான் கேக்குறான், யாரை பேஸ் பண்ணி, இஐ பேஸ் பண்ணி. அப்ப பாருங்க உடனடி வலதுபுறம், அப்ப என்ன வரும், இமிடியேட் ரைட், அப்ப ஆப்ஷன் டி, ஓகேவா? இமிடியேட் ரைட், அதாவது உடனடி வலதுபுறம்னா என்ன வரப்போகுது, இமிடியேட் ரைட், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆக்சுவலா இன்னைக்கே அந்த ரீசனிங்ல 30 கொஸ்டின் எடுத்துட்டு வந்துடலாம், இதுக்கே இந்த 25க்கே டைம் ஆயிடும். நம்ம ரொம்ப நேரம் போட்டா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம், ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா பசில், இந்த டாபிக் என்னது பசில். பசிலும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான், ஆனா அதை விட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும், கொஞ்சம் நல்லா ஜாலியாவும் இருக்கும், சூப்பரா உட்கார இருக்கலாம். இப்ப பாருங்க, நான் இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல எது பிக்ஸ்டு பாயிண்ட் நம்ம பார்க்கணும், ஓகேவா? அப்ப இதுல எது பிக்ஸ் பண்ணா ABCD, நான் வேகமா படிச்சிடறேன், கொஞ்சம் பாத்துங்க. ABCD மற்றும் E ஆகியோர் நண்பர்கள். இவங்க வந்து மெர்சிடிஸ், BMW, வால்வோ, ரேஞ்ச் ரோவர் மற்றும் ஆடி, ஒரு 6 காரை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த 6 காருமே பார்த்தோன்னா நீலம், வெள்ளை, கருப்பு, சிகப்பு, பச்சை, இந்த 6 கலர்ல இருக்குது.
ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கார் யூஸ் அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு கார் யூஸ் பண்றாங்க, ஒரு கார் ஒரு கலர்ல இருக்குது. அதை என்ன பண்ணும், அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன கேள்வி கேட்கிறான், சி வந்து எந்த பின்வரும் கார்களில் எதை சி வைத்திருக்காரு, எந்த கார் வந்து சி யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா அவன் நிறைய க்ளூ கொடுத்துருக்கான். இந்த க்ளூவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு யாரு எந்த காரை சி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இதுல எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா அந்த மெம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி இ மொத்தம் எத்தனை பேரு, 5 பேர். 5 பேர் என்ன பண்றாங்க, 5 கார் யூஸ் பண்றாங்க. 5 பேர் என்ன பண்றாங்க, 5 காரு. அந்த 5 கார் என்னது, 5 கலர். ஓகேவா? இதுல நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அந்த டேட்டாவை நீங்க கரெக்டா எடுத்துனாவே பசில் முடிச்சிச்சு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஏவிடம் ஆடி கார் உள்ளது ஆனால் பச்சை நிறத்தில் இல்லை. என்ன சொல்லிட்டான், ஏ கிட்ட ஆடி கார் இருக்குது ஆனா என்ன இல்ல, கிரீன் கலர் இல்ல, அதாவது பச்சை கலர் இல்ல. அப்ப ஏ கிட்ட என்ன கார் இருக்கு, ஆடி கார். அப்படியே அந்த டேட்டா நீ எந்த அளவுக்கு எடுத்து போறியோ அந்த அளவுக்கு ஈஸியா வந்துடும். அப்ப என்ன கலர் இல்லைன்னா கிரீன் கலர் இல்ல, அப்ப கண்டிப்பா இங்க கிரீன் கலர் வரக்கூடாது. அப்ப ஏன்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கிரீன் கலர் போடவே கூடாது. அதான சொல்லியிருக்கான், ஏவிடம் ஆடி கார் உள்ளது ஆனால் பச்சை நிறத்தில் இல்லை. அப்ப ஏக்கு ஆடி போட்ட பச்சை நிறம் வரக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பி விடம் சிவப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் உள்ளது. அப்ப பி கிட்ட சொல்லிட்டான், பி என்னது, ரேஞ்ச் ரோவர் காரு. இவங்கிட்ட என்ன கலரா, ரெட் கலர், அதாவது சிகப்பு கலர். கரெக்டா? பி கிட்ட ரேஞ்ச் ரோவர் சிகப்பு கலர். மூணாவது பாருங்க, சி விடம் நீல நிற கார் உள்ளது ஆனால் மெர்சிட்ஸ் இல்ல. அப்போ சி கிட்ட என்ன கலர் கார்டு இருக்கு, நீலம். நீலம்னா அது ப்ளூ. நீலம்னா அது ப்ளூ தானே. சி கிட்ட ப்ளூ கலர் கார் இருக்கு ஆனா இங்க என்ன வரக்கூடாது, மெர்சிட்ஸ். ஏன்னா அவன் மெர்சிட்ஸ் காரை யூஸ் பண்ணல. அவன் சொல்ற பாயிண்ட்ல என்ன பண்ணுங்க, கரெக்டா போட்டுட்டே வாங்க. அப்புறம் பாருங்க அடுத்த பாயிண்ட், ஈவிடம் பிளாக் கலர் கருப்பு நிற கார் உள்ளது. அது பிஎம்டபிள்யூவும் இல்லை, ஓல்வோவும் இல்லை. கரெக்டா? அப்ப ஈவிடம் என்ன கார் இல்ல, சாரி என்ன கார் உள்ளது, கருப்பு. அப்ப இங்க என்ன வரணும், பிளாக். கரெக்டா? அதான் சொல்லியிருக்கான், ஈடம் கருப்பு நிற கார் உள்ளது, அது பிஎம்டபிள்யூவும் இல்லை, ஓல்வோவும் இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, பிஎம்டபிள்யூவும் வரக்கூடாது, ஓல்வோவும் வரக்கூடாது. இவ்வளவுதான் என்னது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அரேஞ்ச் பண்ண போறோம். இப்ப நல்லா பாத்துங்க, மொத்தம் 5 கலரா, ரெட் ப்ளூ பிளாக். அப்ப 5 கலர் போட்டாச்சு. 5 கலர்ல இங்க என்ன கலர் வரும், இங்க என்ன கலர் வரும்னு பாக்கும். இது ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல கிரீன் கலர் வராது அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்டா? ஏ இடத்துல என்னது, கிரீன் கலர் வராது. அப்ப 2 பிளேஸ் தான் இருக்கு. அப்ப இந்த கலர்ல இந்த இடத்துல கிரீன் கலர் வரணும், இந்த இடத்துல தான் என்ன வரணும், கிரீன் கலர் வரணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்க கிரீன் கலர் அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கிரீன் கலர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க, நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் பாருங்க, பச்சை நிற காரை வைத்திருப்பவர் யாரு, பிஎம்டபிள்யூ காரை பயன்படுத்துறாரு. யாரு கிரீன் கலர் யூஸ் பண்றாங்களோ அவங்க என்ன கார் யூஸ் பண்றாங்களா, பிஎம்டபிள்யூ காரை யூஸ் பண்றாங்க. அப்ப எங்க கிரீன் வந்திருக்கா, அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணலாம், பிஎம்டபிள்யூ போட்டுடலாமா. என்ன யூஸ் பண்றாங்களோ அது என்ன பண்ணலாம், கிரீனுக்கு பிஎம்டபிள்யூ அப்படின்னு போட்டுலாம். இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை கலர், 5 கலர். 5ல 4 ஃபில் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு கலர் தான். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், வெள்ளை. அப்ப வெள்ளை கலர் தான் மிஸ் ஆகிடுது. அப்ப கண்டிப்பா இங்க என்ன கலர் வரும், ஒயிட் கலர். அப்ப இங்க கிரீன் வராதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், கிரீன் போட்டோம். அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு கலர் தானே, ஒயிட் கலர் அங்க போட்டாச்சு. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க மொத்தம் 5 பிளேஸ். இந்த இடத்துல மெர்சிட்ஸ் பென்ஸ் வராது. கரெக்டா? அப்ப இங்க மெர்சிட்ஸ் வர்றதுன்னா இங்க ஒரே ஒரு பிளேஸ் தானே இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணுவோம், மெர்சிட்ஸ் காரை போடுவோம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல வரலன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மெர்சிட்ஸ் போடுவோம். அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு கார் தானே இருக்கு. என்ன காரு, வால்வோ. என்ன கார் இருக்கு, வால்வோ. ஒண்ணுமே இல்ல, அவன் சொன்ன பாயிண்ட் அப்படியே போட்டே வந்தோம், ஆன்சர் வந்துச்சு. அப்ப பாருங்க, ஏ கிட்ட ஆடி கார் இருக்கு, இங்க கிரீன் வராதுன்னு போட்டோம். 2 பி கிட்ட ரேஞ்ச் ரோவர் இருக்கு, ரெட்னு சொல்லிட்டான். 3வது சி கிட்ட நீல நிறம் கார் உள்ளது, மெர்சிட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டான். 4வது பாத்தீங்கன்னா இ கிட்ட பிளாக் கலர் இருக்குது, அதே மாதிரி இங்க பிஎம்டபிள்யூ வராது, ஓல்வோ வராதுன்னு சொல்லிட்டான். 5வது பாயிண்ட்னா யார் கிரீன் கலர் யூஸ் பண்றாங்களோ அவங்க பிஎம்டபிள்யூ அப்படின்னு குழு கொடுத்துட்டான். அப்ப இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது இந்த இடத்துல கிரீன் வரலன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல கிரீன் போட்டோம். அப்ப கிரீன் கலர் வரவங்க யாருன்னு போட்டோம், பிஎம்டபிள்யூன்னு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிமைனிங் ஒரே கலர் ஒயிட் அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க மெர்சிட்ஸ் வரதுன்னா எங்க போடுவோம், மெர்சிட்ஸ் இங்க தான் போடுவோம். அப்ப வால்வோ தூக்கி எங்க போடுவோம், இங்க போடுவோம். அப்ப சியோடைய கார் என்னது, வால்வோ. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணீங்க நோட்ல. ஓகேவா? இப்ப பாருங்க என்ன கார் யூஸ் பண்றேன்னு பாருங்க, இது ஞாபகம் வச்சுங்க. என்ன கார் யூஸ் பண்றேன்னு பாருங்க, பின்வரும் கார்களில் எதை சி வைத்திருக்கிறார். நம்ம சி என்ன பார்த்தோம், வால்வோ அப்படின்ற கார் தானே பார்த்தோம். அப்ப சி ஆன்சர் என்னது, வால்வோ. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் விட பசில் ஈஸி. அந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டா எடுத்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் 25ல. ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா பசில் மாதிரி. ஓகேவா? இதுவும் அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா படிச்சு பார்த்துட்டே வரணும். நம்ம தமிழ்ல போடலாம். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ். ஓகே,
ஓகே சரி, நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடலாம், பார்த்து படிச்சுட்டு வந்துடலாம். பாயிண்ட் எங்க இருக்கு, கண்டிஷன்லாம் கீழே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் படிச்சுட்டு வந்துடலாம். இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு விடையளிக்கவும். ஒரு சுற்றுலா பயணத்தின் போது ஒரு விளையாட்டு விளையாடப்பட உள்ளது. ஓகேவா, ஒரு சுற்றுலாக்கு போறாங்க, அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. என்ன அப்படின்னா, இவ்விளையாட்டிற்காக 6 முதல் Z வரையிலான ஒரு 9 நபர்கள் இருக்காங்க. 6 முதல் Z வரையிலான 9 பேர் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. ஒரு நேர்கோட்டில் நிற்க வேண்டும். ஆண்கள் மஞ்சள் நிற கையுறைகளும், எல்லோ வந்து யாரு ஆண்கள், பெண்கள் வந்து ஆரஞ்சு நிற கையுறைகளும் அணிந்துள்ளனர். வரிசையின் தொடக்கம், அப்ப ஆல்டர்னேட்டிவா வரும். வரிசையின் தொடக்கம் என்னது, மேலிருந்து, அதாவது டாப்ல இருந்து வரும்போது அப்போ ஃபர்ஸ்ட் என்னது ஆரஞ்சுல தான் தொடங்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது ஆரஞ்சில் தான் தொடங்குது. அப்ப ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரு வரிசையில் நிற்கின்றன. வரிசையில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நபர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப மொத்தம் 9 பேரு. 9 பேர்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ்ல என்னது, சாரி பாய்ஸ்ல என்னது மஞ்சள் கலரு, கேர்ள்ஸ்ல என்னது ஆரஞ்சு கலர். நல்லா ஞாபகம் வச்சுங்களா, பாய்ஸ்ல என்னது மஞ்சள் கலரு, கேர்ள்ஸ்ல என்னது ஆரஞ்சு கலர். ஓகேவா, அப்ப பாருங்க மொத்தம் எத்தனை பேரு, 9 பேர். கரெக்டா 9 பேர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுறோம், நம்ம ஆரஞ்சுல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஆரஞ்சுனா யாரு, கேர்ள்ஸ். அப்ப ஆரஞ்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு எல்லோ. கரெக்டா ஆரஞ்சு. ஓகேவா, இப்போ இங்கதான் அந்த பர்சன்ஸ் R to Z வர போறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆரஞ்சுல இருந்து, அதாவது ஆரஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு எல்லோ, ஆரஞ்சு எல்லோ அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, வரிசையா நிக்கிறாங்க. இப்ப அந்த சொல்ற கண்டிஷன் அப்படியே போட்டு பார்க்கலாமா. R S ஐ விட 7 இடங்கள் முன்னிலை உள்ளார். R எங்க இருக்காங்க, S ஐ விட 7 இடங்கள். அப்ப பண்ண பார்க்கலாமா. அப்போ R எங்க உட்காந்துக்கிறாங்கன்னா S க்கு முன்னாடி 7 இடம். அப்ப இங்க பாருங்க, R இங்க போறேன்னு வச்சுங்க, R இங்க போடுறோம். அப்ப S க்கு முன்னாடி பாருங்க 1 2 3 4 5 6 7. அப்ப S இங்க போடலாமா, ஏன்னா ஆறுன்றவங்க எஸ்க்கு முன்னாடி என்னது 7 இடம் சொல்லிட்டா. அப்போ 1 2 3 4 5 6 7 இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா இங்க போடலாம். 6 இங்க போட்டுட்டு எப்பவுமே நீங்க போடும்போது இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி போடுங்க, அப்பதான் டக்கு டக்கு டக்குன்னு போட முடியும். ஓகேவா, அப்ப எஸ் இங்க போட்டு ஆறு என்ன பண்ணலாம், இங்க போட்டுடலாம். இந்த ஓ ஒய் எல்லாம் என்னது மேல் ஃபீமேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆரஞ்சுனா என்னது ஃபீமேல், ஒய்னா என்னது மேல். ஓகேவா, அது நம்ம கண்டிஷன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி படிச்சோம்ல, ஆரஞ்சுனா பெண்கள், மஞ்சள்னா என்னது ஆண்கள். ஓகேவா, ஓகே. இப்ப 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு ஆர்எஸ் இங்கன்னா வரலாம், ஒரு ஆர்எஸ் இங்கன்னா வரலாம். ஓகேங்களா, ரெண்டாவது பாருங்க, மூன்றாவது ஆரஞ்சு நிற கையுறை அணிந்தவர் டி ஆவார். அப்ப மூன்றாவது ஆரஞ்சு நிற கையு அணிந்தவர் டி ஆவார். அப்போ ஆரஞ்சுலாம் யாரு, கேர்ள்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, செகண்ட் ஆரஞ்சு, மூணாவது ஆரஞ்சு. மூணாவது ஆரஞ்சு எங்க என்ன வருவா, டி வருவா. அப்ப இந்த இடத்துல என்ன வருவா, டி வருவா. அதாவது 5வது பிளேஸ்ல யார் உட்கார்றா, டி வருவா. ஆரோட பொசிஷன் 1, அங்க ஆரோட பொசிஷன், எஸோட பொசிஷன் 8. அதே மாதிரி ஆரோட பொசிஷன், சரி இங்க 2 போட்டேன், இங்க வரணும் 6. கரெக்டா மாத்திட்டேன். நான் சொன்ன முன்னாடி என்ன சொன்னேன், ஆறுன்றவங்க எஸ்க்கு முன்னாடி 7 பொசிஷனா, ஒரு கண்டிஷன் இது வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் என்னது 1 2 3 4 5 6 7. அப்போ இந்த கண்டிஷன்ல 1 8வது பொசிஷன் ஆர்எஸ் வரலாம். இந்த கண்டிஷன்ல 2 9வது பொசிஷன் என்னது ஆர்எஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான், மூன்றாவது ஆரஞ்சு நிற கையுறை யாரு, டி அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, செகண்ட் ஆரஞ்சு, மூணாவது ஆரஞ்சு. மூணாவது ஆரஞ்சு என்னது டி அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் பாருங்க, வி என்பவர் வரிசையில் 4வது இடத்தில் உள்ளார். அப்ப வின்றவங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்க, சரி இன்னொரு பாயிண்ட் விட்டுக்கிறேன் பாருங்க. டீக்கு பிறகு வரும் 2வது ஆண் யாரு, யூ. டீக்கு பிறகு வரும் 2வது ஆண், ஆண்னா யாரு, எல்லோ. கரெக்டா, அப்ப டீக்கு பிறகு வரும் முதல் ஆண் யாரு, 6th பிளேஸ். ரெண்டாவது யாரு 8th பிளேஸ். கரெக்ட் தானே, ஆண்கள் தானே சொல்லியிருக்கான், 2வது ஆண்கள் சொல்லியிருக்கான். முதல் ஆண் 2வது ஆண். அப்ப இங்க யார் வருவா, இங்க யூ வருவா. அப்ப இங்க கண்டிஷன் பாருங்க, இந்த இடத்துல யூ வருவாங்கன்னா இந்த இடத்துல யூ போட முடியுமா, முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த கண்டிஷன் என்னது, ஃபாலோ ஆகாது. இந்த கண்டிஷன் என்னது, ஃபாலோ ஆகாது. அப்ப இந்த கண்டிஷன் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா, சரி போட்டாச்சு. வி என்பவர் வரிசையில் 4வது இடத்தில் உள்ளார். அப்ப வீன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, 4வது பிளேஸ்ல இருக்காங்க. வீன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, 4வது பிளேஸ். அப்புறம் பாருங்க, டபிள்யூ என்பவர் 6க்கு முன்னால் இருக்கிறார். டபிள்யூ எங்க இருக்காங்க, 6க்கு முன்னாடி. அப்ப என்ன பண்ணலாம், 6க்கு முன்னாடி என்ன பண்ணலாம், டபிள்யூ போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் என்பவர் டி மற்றும் 6க்கு இடையில் இருக்கிறார். அப்போ எக்ஸ்ன்றவங்க டீக்கும் 6க்கு இடையில. அப்ப 6 இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, இடையில ஒரே ஒரு பிளேஸ் தானே இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா, இங்க என்ன பண்ணிடலாம், சாரி எக்ஸ், இங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா, எக்ஸ் என்பவர் 6க்கு டீக்கும் சென்ட்ரல் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, இசட் என்பவர் ஒரு பெண் ஆவார். அப்போ எல்லோ ஆரஞ்சுன்னு இருக்கு. இப்ப என்ன பார்த்தோம், எல்லோன்னா மேல் பர்சன், ஆரஞ்சுன்னா என்னது ஃபீமேல் பர்சன். அப்ப இங்க ஆரஞ்சு என்ன பண்ணிடலாம்,
இசட் அப்படின்னு போட்டுலாம். ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் இருக்கா, யார் இருக்கா, ஒய் தான் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், ஒய் அப்படின்னு போட்டுலாம். ஓகேவா? அப்ப மொத்த பேர் என்ன இருந்துச்சு, கரெக்டா உட்கார வச்சாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆர் எஸ்ஐ விட 7 இடங்கள் முன்னிலையே பார்த்தோம். அப்ப ஆர் இங்க ஒண்ணு, எஸ் இங்க ஒண்ணு போட்டோம். இங்க ஆறு எஸ் இங்க போட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லிட்டான், மூன்றாவது ஆரஞ்சு நிற கையுறை டி. அப்ப மூன்றாவது ஆரஞ்சுனா 1 2 3, மூன்றாவது என்னது டி அப்படின்னு போட்டோம். நான் அப்புறம் பாரு, டீக்கு பிறகு வரும் இரண்டாவது ஆண். அப்ப டீக்கு பிறகு வரும் ஃபர்ஸ்ட் ஆண் என்னது ஒய், ரெண்டாவது ஆண் என்னது யூ. இந்த இடத்துல போட்டோம், ஏன்னா எல்லோன்னு என்னது ஆண்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் டபிள்யூ சாரி வி என்பவர் வரிசையில் 4வது. அப்ப 4வது பிளேஸ் என்னது பி. அப்புறம் 5th பாருங்க, டபிள்யூ என்பவர் ஆருக்கு முன்னால். அப்ப டபிள்யூ என்றவங்க ஆருக்கு முன்னாடி. அப்புறம் 5th பாயிண்ட் சாரி 6th பாயிண்ட், எக்ஸ் என்பவர் டீக்கும் ஆருக்கு இடையில. எக்ஸ் என்றவங்க டீக்கும் ஆருக்கும் இடையில போட்டாச்சு. அப்புறம் இசட் என்பவர் ஒரு பெண் ஆவார். அப்ப பெண் யாரு, ஆரஞ்சு தானே, அப்ப போட்டாச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் எல்லோ, அது என்னது ஒயின் போட்டாச்சு. இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், பின்வருவர்கள் யார் அந்த வரிசையின் மையத்தில் நிற்கிறார். மையத்தில் யாரு, இந்த பக்கம் 4 பேர் போயிடுச்சா, இந்த பக்கம் 4 பேர் போயிடுச்சா. ரிமைனிங் யாரு, சென்டர்ல டி. அப்ப யாரு இங்க சென்டர்ல, ஆப்ஷன் டி டி. ஓகேவா? இப்ப 25 கொஸ்டின் போட்டோம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கேள்வியை போட்டு கரெக்டா அந்த பாயிண்ட் போட்டீங்கன்னா போட்டுலாம், 2 பாசிபிலிட்டி போட்டு. ஓகேவா? கொஞ்சம் புரியல அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணீங்க, திரும்ப திரும்ப நம்ம எடுத்தோம்னா டைம் தான் ஆயிடும். ஓகேவா? எதனா டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுனா வேணும், வேற எப்படின்னா போகலாம் அப்படின்னா நீங்க கேளுங்க, அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த 25 கொஸ்டினை சால்வ் பண்றது பெருசு இல்லை, டைமிங்கோட சால்வ் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.